ராசிக்கு 4வது வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு, மோட்ச நிலை அடையக்கூடிய கடகராசி நேயர்கள். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க. அம்பாள் ரூபன் சொல்லலாம். தான் குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி படைச்சவங்க இந்த கடகராசி. தான் கணவன் தான் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையவே இழந்து போகக்கூடியவங்க இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கு, வாதம் விவாதம் நடக்கும், வம்பு தும்பு வழக்கு நடக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நடக்கும், அவமானம் அவப்பேறு பட வைக்கும், தப்பான ஆசைகளை தூண்டி விடும் அஷ்டம சனி நடக்கிறனால. அப்ப அந்த அஷ்டம சனி நடக்கிறனால சனி பகவான அண்ணான்னு வழிபட்டு சனிக்கிழமை செய்யக்கூடிய சாந்திகள், தானம், தவம் பண்ணா இந்த கடகராசி மாட்டிக்காது. இல்லைன்னா உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. அம்மாவா பார்த்துக்கிறேன், அப்பாவா பார்த்துக்கிறேன், அண்ணனா பார்த்துக்கிறேன், உன் கூடையே இருக்கேன், உனக்கு சோறு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்கிட்ட ஏமாறுவீங்க. கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க தெரியாம. அப்படியாப்பட்ட நேரம் நடக்கும் அஷ்டம சனி கடகராசிக்கு. அப்ப இந்த கடகராசிக்காரங்க இது அன்பா பண்பா ஆசையா வார்த்தையா பார்த்துக்கிறேன்னு சொல்றவன் உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். பார்த்து நடந்துக்குங்க. படிச்சவங்களே ஏமாந்துருவீங்க. உங்களுக்கு நடக்கிற நேரம் அப்படி. இந்த அஷ்டம சனிலேருந்து விடுபடுறதுக்கு சனிக்கிழமை விளக்கெண்ணெயை தலையில தடவுங்க. தான் அண்ணன் தம்பிங்களுக்கு தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. இல்லாதவனுக்கு ஒரே ஒரு சாப்பாடு கொடுங்க. கோயில் வாசல்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு செருப்பு கொடுங்க, கொடை தானம் கொடுங்க. இப்படிலாம் கொடுத்தா 2026 வரக்கூடிய சனி பெயர்ச்சி, அடுத்த வருஷம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க கடகராசி நேயர்கள். பொதுவாக கடகராசிக்கு முன்னோருடைய கர்ம பலனை அனுபவிப்பீங்க. தான் முன்னோரை நினைச்சு சாந்தி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அவமானம் அவப்பேறப்படக்கூடியவங்க இந்த கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், எப்படி வழிபடணும், யாரை வழிபடணும் கேட்கறத சொல்றேன். கடகராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், அவங்க கவலைகள் விலகுமா, அவங்க கஷ்டங்கள் விலகுமா, அவங்க மான அவமானம் பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? நல்ல சீட்டா பார்க்கலாமா? சொல்ல போனா பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா கடகராசிக்கு அவங்க தான் அந்த குலதெய்வம். அவங்கள நல்லா வளங்க, அவங்க கூட அரவணைங்க, அவங்க மேல அன்பு பண்பா இருங்க. பெண் குழந்தைகள் மேல பரிவான தொழில்ல முறையான லாபம் கிடைக்க போகுது. நீங்க செய்யற தொழில்ல லாபமோ உயர் பதவியோ சம்பள உயர்வோ இந்த வருஷத்துக்குள்ள கிடைக்க போகுது. ஏன்னா குரு பேச்சு உங்களுக்கு 80% நன்மையை தரப்போகுது. குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம். அந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட்ட துன்பம் எல்லாமே விலக போகுது. பாலகனுக்கு உத்தரத்துல குரு உதயமாயிடுச்சு. நீ தொட்டது விளங்க போகுது, உன் குலம் தலைக்க போகுது. ஆனா உன் குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வத்தை வழிபட்டு வந்தா மாற்றம்தான். அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைச்சி அகமகிழ்ந்து வாழ போற, 5 ஆண்டுக்கு குறையில்லாம வாழ போற இந்த கடகராசி நேயர்கள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏமாறாம இருந்துட்டீங்கன்னா இந்த ஜாதகம் இந்த 2024 முடிஞ்சு 2025 அடுத்த வருஷம் அதாவது 2026 வரக்கூடிய சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு உச்ச நிலையில கொடுப்பீங்க. இல்லைன்னா அவமானம் தான் படுவீங்க.